வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்துல இருந்து அலகு 9 கவிதை நாட்டுப்புறவியல் அந்த தலைப்புல மரபு கவிதை குறித்து பார்க்க போறோம். அதுவும் இன்றைய வகுப்புல குறிப்பா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரபு கவிதையோடைய தோற்றம், அதுக்கடுத்து மரபு கவிதையில சில ஆசிரியர்கள் இருக்காங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இதே இதுல பாரதியாரும் இருக்காரு. அவரை பற்றிய குறிப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால அது ஒரு தனி வீடியோவாகவே போடப்பட்டிருக்கு. மரபு கவிதை அப்படின்னு சொல்ல தமிழ் இலக்கியத்தில் கவிதை என்பது யாப்பிலக்கணத்திற்கு உட்பட்டது. அதாவது தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரை கவிதை அப்படின்னாவே யாப்பிலக்கணத்திற்கு உட்பட்டதாக இருக்கு. அதற்கடுத்து பண்டைய மரபில் யாப்பு என்பது செய்யுள் இயற்றுவதற்கு அடிப்படையானது. அதாவது பண்டைய மரபில் யாப்பு என்பது செய்யுள் இயற்றுவதற்கு அடிப்படையானதாக விளங்குகிறது. ஓசை நயத்துடன் குறிப்பிட்ட பாவகையினை புலவர்கள் எழுதிட முயலும் போது யாப்பிலக்கணம் அடிப்படையாகிறது. அதாவது ஓசை நயத்தோடு புலவர்கள் தாங்கள் இயற்றக்கூடிய பாடல்களை ஓசை நயத்தோடு அமைக்கும் பொழுது அதற்கு யாப்பிலக்கணம் மிகவும் அடிப்படையாக இருக்கு. 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவெங்கும் சமூக விழிப்புணர்வு பரவலாக ஏற்பட்டிருந்தது. அதாவது 9ஆம் நூற்றாண்டில் ஒரு சமுதாயத்தில் ஒரு புதிய கிளர்ச்சியானது தொடங்குது. அது என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேய கவிதை பயின்ற இந்தியர்கள் உலகெங்கும் நடைபெறும் சமூக போராட்டங்களையும் புதிய சமூக தத்துவங்களையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினர். அதாவது மேலை நாட்டு இலக்கியங்களை பயின்ற இந்தியர்கள் உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய சமூக போராட்டங்களையும் புதிய சமூக தத்துவங்களையும் அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் தெரிவிப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தாங்க. அப்பொழுதுதான் இதழ்களின் மூலம் வெளியான நாட்டு விடுதலை போராட்டத்திற்கு ஆதாரமான பிரச்சாரமும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துது. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, இதழ்களை ஊடகங்களாக கொண்டு விடுதலைக்காக போராடப்படக்கூடிய பிரச்சாரமும் அதோடைய கருத்துக்களும் பதிவிட தொடங்குறாங்க. இத்தகைய போக்கிற்கு ஆதரவாக பிரச்சாரமும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. எழுத்தாளர்களும் கலைஞர்களும் ஆதரவாக செயல்பட்டனர். அப்போ இந்த பிரச்சாரத்துக்கு மக்களிடையே ரொம்ப அதிகமான விழிப்புணர்வை ஏற்படுத்துது. இதுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கவிதை எழுதக்கூடிய எழுத்தாளர்களும் பிறகு கலைகளை வளர்க்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அன்றைய காலகட்டத்தில் மரபு கவிதை வடிவம் மக்களிடையே செல்வாக்குடன் விளங்கியது. அன்றைக்கு மரபு கவிதை தான் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதாக இருக்கு. 20ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியத்தில் பல்வேறு பாய்ச்சல்களை எதிர்கொண்டுள்ளது. 20ஆம் நூற்றாண்டுல என்ன ஆகுதுன்னா, இலக்கியத்தில் பல மாற்றங்கள் வருது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அச்சு இயந்திரம். இந்த அச்சு இயந்திரத்தோடைய பெருக்கமும் புத்தக வெளியீடும் பரவலான கல்வி அறிவையும் வாசிப்பு மனநிலையையும் ஊக்குவிக்குது. அதாவது அச்சு இயந்திரம் நிறைய வர்றதுனால பல விதமான புத்தகங்கள், இதுவரைக்குமே ஓலைச்சுவடியில் எழுதி கொண்டிருந்தவர்கள் காகிதத்தில் எழுத தொடங்குறாங்க. காகிதத்தில் எழுதுறது ரொம்ப வசதியாக இருக்கனால பல படைப்புகள் பல கருத்துக்கள் வெளிவர தொடங்குது. இது மக்களுடைய கல்வி அறிவையும் வாசிப்பு மனநிலையையும் என்ன ஆகுதுன்னா ஊக்குவிக்கிறது. இந்திய நாட்டு விடுதலை போராட்டமானது பல கவிஞர்களை ஈர்த்தது. இதனால் கவிஞர்கள் உயிரோட்டம் மிக்க வீறு கொண்ட எழுத்து கவிதைகளை எழுதினர். அவை அன்றைய காலகட்டத்தில் நாட்டு விடுதலை குறித்த சமூக பதிவாக விளங்கியது. அப்போ அன்றைய சூழல் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் கல்வி அறிவு வளர்கிறது, நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சமூகத்துல அடிமைத்தனமானது இருக்கு. அப்போ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த விடுதலை போராட்டத்தை நடத்துறாங்க. அந்த விடுதலை போராட்டத்துக்காகவே கவிஞர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய கவிதைகளை அன்றைய காலகட்டத்தில் பல இதழ்களில் எழுதி வெளியிடுறாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்ல பாரதியார்லாம் இந்த மரபு கவிதையில ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அவரை பற்றி ஒரு தனி வீடியோவாகவே பதிவு செய்யலாம். இப்பவும் பார்க்கக்கூடிய ஆசிரியர் யாரு அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை.
கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவருடைய காலம் என்னன்னா 27 ஜூலை 1876 இருந்து 26 செப்டம்பர் 1954. இவர் 20ஆம் நூற்றாண்டில் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர். இவருடைய ஊர் என்னன்னா குமரி மாவட்டம் தேரூர். குழந்தைகளுக்காக முறையாக கவிதை எழுதிய முதல் தமிழ் கவிஞர் என்ற பெருமை கவிமணிக்கு உண்டு. அதாவது குழந்தைகளுக்காக முறையாக கவிதை எழுதிய முதல் தமிழ் அறிஞர் யாரு அப்படின்னா கவிமணி அவர்கள்தான். அதே போல 1938ஆம் ஆண்டு வெளியான அவரது மலரும் மாலையும் என்ற தொகுப்பில் 25க்கும் மேற்பட்ட குழந்தை பாடல்களும் 7 கதை கவிதைகளும் உள்ளன. அதாவது 1938ஆம் ஆண்டு மலரும் மாலையும் அப்படின்ற ஒரு நூல் எழுதுறாரு, தொகுப்பு நூலானது. இதுல 25க்கும் மேற்பட்ட பாடல்கள், குழந்தை பாடல்கள் இருக்கு. அதே மாதிரி 7 கதை கவிதைகள் இருக்கு. எட்வின் அர்னால்டிங் லைட் ஆஃப் ஏசியா, அவருடைய லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நாவலை ஆசிய ஜோதி அப்படின்ற பிள்ளை தமிழில் தழுவியவர் இவர். சரிங்களா, அது ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் மாதிரியே. அதை பிள்ளை தமிழ் இலக்கியத்துல இவர் எழுதுறாரு. எட்வின் அர்னால்டிங் லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நாவலை ஆசிய ஜோதி என்ற தலைப்பில் பிள்ளை தமிழில் தழுவுகிறார். பாரசீக கவிஞரான உமர் கய்யாமின் வசனங்களையும் தமிழில் என்ன பண்றாங்கன்னா மொழிபெயர்க்கிறாங்க. 1922ஆம் ஆண்டில் அவர் மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற விமர்சன கட்டுரையை எழுதுறாரு. அதே சமயத்துல 1922 அவர் மனோன்மணியம் மறுபிறப்பு அப்படின்ற ஒரு விமர்சன கட்டுரையை எழுதுறாரு. சென்னை பல்கலைக்கழகத்தால் தொடங்கப்பட்ட தமிழ் மெக்சிகன் என்ற திட்டத்திற்கு மதிப்பாய்வாளராகவும் பணியாற்றுறாரு. கம்பராமாயணம், திவாகரம் மற்றும் நவநீத பாட்டியல் போன்ற படைப்புகளுக்கான கையெழுத்து பிரதிகளையும் அவர் தொகுத்தார். என்னென்னா கம்பராமாயணம், திவாகரம், நவநீத பாட்டியல் இந்த படைப்புகளுக்கான கையெழுத்து பிரதிகளையும் தொகுக்கும் பணியில் ஈடுபடுறாரு. அதே மாதிரி இவரது காந்தலூர் சாலை அப்படின்ற புத்தகம் என்னன்னா ஒரு முக்கியமான வரலாற்று ஆய்வு நூலாக கருதப்படுது. 1940ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில தமிழ் அறிஞர் தமிழவேல் உமா மகேஸ்வர பிள்ளையால் கவிமணிக்கு கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, அவருடைய பெயர் என்னன்னா தேசிக விநாயகம் பிள்ளை. இவருக்கு கவிமணி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாரு அப்படின்னா தமிழவேல் உமா மகேஸ்வர பிள்ளை. இவர் யாரு அப்படின்னா எந்த ஆண்டு கொடுக்கிறார்னா 1940ஆம் ஆண்டு. இவர் சென்னையில் இருக்க பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் அறிஞராக பணியாற்றியவர். தமிழவேல் உமா மகேஸ்வரர் அப்படின்றவர். 2005 இந்திய அரசு இவரது நினைவாக தபால் தலையை வெளியிடுது. 2005 இவருடைய நினைவாக தபால் தலையை வெளியிடுது. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலரும் மாலையும் 1938ஆம் ஆண்டு வெளிவருது. ஆசிய ஜோதி 1941, மருமக்கள் வழி மான்மியம் 1942, உமர் கய்யாம் பாடல்கள் 1945, கதை பிறந்த கதை 1947. அதே மாதிரியே தேவியின் கீர்த்தனங்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள், காந்தலூர் சாலை இது ஒரு ஆய்வு நூல் அப்படின்னு சொல்றாங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு இதெல்லாம் இவருடைய நூல்கள். இவர் இயற்றிய பாடல்களில் சிந்து, கும்மி ஆகிய நாட்டார் பாடல் வடிவங்கள் பெருமளவில் பயின்று வருகின்றன. இவங்க இயற்றின பாடல்கள்ல சிந்து, கும்மி ஆகிய நாட்டார் பாடல் வடிவங்கள், இந்த பாடல் வடிவங்களை நிறைய இவர் பயன்படுத்தி இருக்காரு. நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், இது என்னன்னா தமிழின் முதல் எல்லல் நாவல் அப்படின்னும் சொல்றாங்க. குமரி மாவட்ட வட்டார வழக்கு இலக்கியத்தின் முன்னோடி நூல் அப்படின்னும் கருதப்படுது. அப்போ நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் இந்த நூலானது தமிழின் முதல் எல்லல் நூல் அப்படின்னும், குமரி மாவட்ட வட்டார வழக்கு இலக்கியத்தின் முதலாக அதனுடைய முன்னோடி நூல் என்றும் கருதப்படுது. பாரசீக கவிஞர் உமர் கய்யாம் பாடல்களை தழுவி ருபாயத் என்னும் தலைப்பில் தமிழில் எழுதினார்.
சோழகால கல்வெட்டுக்களை அவர் ஆராய்ந்த முறை கே பிள்ளை போன்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்தது. அவர் சோழகால கல்வெட்டுக்களை ஆராயக்கூடிய அந்த முறையானது வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வதை போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று ஆய்வுக்கு நாட்டாரியலை ஆய்வு தரவாக கொள்ளலாம் அப்படின்றதுக்கு வழிகாட்டியவரே கவிமணி அவர்கள்தான். ஒரு வரலாற்று ஆய்வு செய்ய சொல்ல நாட்டாரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுப்புற பாடல்கள், அதுக்கு அடுத்து சிந்து கும்மி இந்த மாதிரியான பாடல்கள் அனைத்தையுமே ஒரு ஆய்வு தரவாக கொள்ளலாம், தவறு இல்லை அப்படின்றதற்கு வழிகாட்டியவர் யாரு அப்படின்னா கவிமணி அவர்கள். பின்னாளில் ஆக்கா பெருமாள் போன்றோர்கள் இவருடைய வழிமுறைகளை பின்தொடர்றாங்க. பிற்காலத்தில் வரக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் இவருடையதை என்ன பண்றாங்க, பின்தொடர்ந்து வராங்க. கவிமணி தேசிக விநாயக பிள்ளையும் படைப்புகள் 1998 தமிழக அரசால் என்ன ஆகுதுன்னா நாட்டுடைமையாக்கப்படுகிறது. 1998 இவருடைய படைப்புகள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்படுகின்றன. ருபாயத்தில் 115 பாடல்கள் இருக்கு. இந்த ருபாயத் என்னும் சொல்லுக்கு 4 அடி செய்யுள் என்பது பொருள். தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாட்டு நாட்டுப்புற பாட்டின் மெட்டில் அமைந்திருக்கு. கவிமணியின் நடை படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை அப்படின்னு பாராட்டியிருக்காங்க டி கே சண்முகப்பிள்ளை. அதே மாதிரி இவருடைய தொடர்கள் அப்படின்னு சொல்ல எவர் ரத்தமும் சிவப்பு எவர் விழிநீரும் உவர்ப்பு என்றவர் கவிமணி. எல்லாருடைய ரத்தமும் என்ன இருக்கும், சிவப்பு கலர்ல இருக்கும். அதே போல எல்லாருடைய கண்ணீரும் என்னது, உவர்ப்பு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கை உடையவர். கவிமணி வெண்பா ஏற்றுவதில் வெல்லவர். கவிமணி வெண்பா ஏற்றுவதில் மிகவும் கைவந்தவராக இருக்கார். அதே மாதிரி ஆனந்த களிப்பு அப்படின்ற வடிவில் பாடல்கள் ஏற்றியிருக்காரு. தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்றவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள். பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டி நல்ல செய்கை வேண்டுமப்பா என்றவர் கவிமணி. இந்த கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அந்த மாதிரி பிறப்பினால் எந்த ஒரு உயிர்களுக்கும் என்ன ஆகாது, சிறப்பு வரவே வராது. அதே மாதிரி நமக்கு சிறப்பு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நல்ல செயல்களை நாம் தான் செய்யணும் அப்படின்னு போதித்தவர். பழைய புதிய மரபுகளுக்கு இடையே பாலம் கட்டியவர். பழைய புதிய மரபுகளுக்கு இடையே பாலம் கட்டியவராக கவிமணி அவர்கள் விளங்குறாரு. குழந்தை இலக்கியத்தின் தந்தை எனத்தக்கவர் கவிமணி. குழந்தை இலக்கியத்தின் தந்தை என சொல்லப்படுறாங்க. தேவியின் கீர்த்தனைகள் என்பது இவரது இசைநூல். தேவியின் கீர்த்தனைகள் என்பது இவருடைய இசைநூல். கவிமணியின் பாடல்கள் தமிழன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க வேண்டிய வாடாத கற்பூர பூச்செண்டு என புகழ்பவர் டி.கே.சி. அதாவது கவிமணியோடைய பாடல்களை அனைத்தையுமே தமிழர்கள் என்ன பண்ணணும், தான் கூட வச்சுக்கணும். அது எப்படிப்பட்டதுன்னா வாடாத கற்பூர பூச்செண்டு போல அப்படின்னு சொல்றாங்க. புகழேந்திக்கு பிறகு வெண்பா யாப்பை ஒளிபெற வைத்தவர் கவிமணி. புகழேந்திக்கு பிறகு வெண்பா யாப்பை ஒளிபெற வைத்தவர் யாருன்னா கவிமணி அவர்கள். இவர் தமிழ் மக்களுக்கு கிடைத்த அருள் செல்வம் என்று டி.கே.சியால் பாராட்ட பெற்றவர். தமிழ் மக்களுக்கு கிடைத்த அருள் செல்வம் என்று கவிமணியை யார் பாராட்டுறாங்க அப்படின்னா டி.கே.சி அவர்கள். வெயில் கேற்ற நிழல் ஒன்று பேசும் தென்றல் காற்றுண்டு என்றவர் கவிமணி அவர்கள். அதுமாதிரி அவருடைய தொடர்கள்லாம் பாருங்க, அவர் பயன்படுத்தக்கூடிய தொடர்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு பாடியவர். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். முதல்ல நமக்கு என்ன தேவை, உடல் உறுதி வேண்டும். அது இருந்தாதான் இந்த உலகத்தில் இன்பம் உடையவராக வாழ முடியும். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ அப்படின்றவர் கவிமணி. அதாவது ஒரு இடமும் பொருளும் நோயாளிகளுக்கு இனிய வாழ்வை தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. காலை மாலை உலாவ நிறம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்றவர் கவிமணி. அதாவது என்னன்னா காலை மாலை உலாவ அப்படின்னா என்ன, காலையிலையும் மாலையிலையும் நடைப்பயிற்சி மேற்கொள்றது தான் அவர் சொல்றாரு. அப்படி நிறம் காற்று வாங்கி வருவோருடைய காலை தொட்டு என்ன பண்ணுவாங்களாம், காலையிலையும் மாலையிலையும் 1 மணி நேரம் நடந்துட்டு வரவங்க அப்படின்னா அவங்களுடைய காலை யமன் காலன் தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவானா, இவங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைத்தோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளவும் நிதமோதி உனக்கு இன்புறுவோமே என்றவர் கவிமணி. அதாவது வந்து என்னன்னா, தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைத்தோறும், அதாவது செந்தமிழை வந்து என்ன பண்றாங்க, அந்த இலக்கியத்தின் சிறப்புகளை சுவைக்கிறாங்க. அப்போ சிலப்பதிகாரத்தோடைய சிறப்பையும் இலக்கிய சிறப்பையும் வந்து என்ன பண்றாங்க, கவிமணி பாராட்டுறாரு. அது மாதிரி அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 29 ஏப்ரல் 1891, 21 ஏப்ரல் 1964. இவருடைய இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினம். பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை என்னன்னு மாத்திக்கிறாரு, பாரதி தாசன் அப்படின்னு மாத்திக்கிறாரு. இவருடைய கவிதைகளுடைய பொருண்மை என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று பெண் கல்வி, அதுக்கடுத்து கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இதுதான் வந்து இவருடைய படைப்புகளுடைய பொருண்மையாக இருக்கு. அதே மாதிரி இவரை எல்லாரும் என்னன்னு சொல்றாங்கன்னா புரட்சி கவி அப்படின்னு சொல்றாங்க, பாவேந்தர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எழுதிய பிசிராந்தையர் அப்படின்ற நூலுக்கு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. 1979 இந்த விருது அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்பு தொடர்கள். தமிழுக்கு வந்து என்னென்ன பேரு, ஒரு அமுதம் என்று பெயர். அப்படிப்பட்ட இன்ப தமிழ் எப்படிப்பட்டதுன்னா எங்களுடைய உயிருக்கு நிகரானது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுது என்று சொன்னது வான். அதாவது வந்து நான் ஒரு ஏடு எடுத்தேன் கவியை வரையலாம் என்று, ஆனா வானம் என்ன சொன்னதுன்னா என்னை பற்றி எழுது அப்படின்னு சொன்னது அப்படின்ற மாதிரியான ஒரு அழகியலோட கவிதைகள் எழுதுறாரு. கல்வி இல்லாத பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்னா கலர் நிலம் போலவர். அந்த நிலத்தில் புற்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் என்ன பண்றதில்ல, விளைதல் இல்லை அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. எந்த இலக்கியம்னா குடும்ப விளக்கு. கலர் நிலம் அப்படின்னு சொல்ல எதற்கும் பயன்படாத ஒரு நிலம். இந்த நிலத்துல வந்து புல்கள் வேணா வந்து என்ன பண்ணலாம், முளைக்கலாம். ஆனா வந்து நல்ல புதல்வர்களை என்ன பண்றது இல்ல, விளைதல் இல்லை அப்படின்ற மாதிரியாக சொல்றாரு. அதற்கடுத்து வானூர்தி செலுத்துதல் வையமா கடல் முழு அளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே என்றவர் பாரதிதாசன். இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்றைக்கோ கவிதைகளில் சொல்லியிருக்கார் பாரதிதாசன். ஒரு வானத்துல வந்து அந்த ஊர்திகளை செலுத்தக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லாட்டி கடல் முழுவதையுமே அளக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இப்படி எந்த செயலாக இருந்தாலும் அது எப்படிப்பட்டதுன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது அப்படின்ற கொள்கை உடையவர் பாரதிதாசன். வானம்பாடி இயக்கத்திற்கு இவரே முதல் எழுத்தும் தலையெழுத்துமாக இருக்கிறார். வானம்பாடி இயக்கத்திற்கு இவரே முதல் எழுத்தும் என்னவாக இருக்கார், தலையெழுத்துமாக இருக்கிறார். பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் திருச்சிராப்பள்ளி. பாரதிதாசனுடைய பல்கலைக்கழகம் இருக்கு, பாரதிதாசன் பல்கலைக்கழகம். இது எங்க இருக்குன்னா வந்து திருச்சியில இருக்கு. இவர் 16 வயதில் கல்லூரி பேராசிரியராக பணியில் சேர்ந்தவர். அதே மாதிரி சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்த ஒரு கவிஞர். பழைய கண்முடி வாழ்க்கையை பழம் பஞ்சாங்கம் என்றவர். அதாவது வந்து பழைய மூடத்தனங்களை எல்லாம் நம்பிக்கொண்டிருப்பவர்களை பழம் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் எதிர்க்கிறார் இவர். கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன் பாரதிதாசன் என்னும் பெயர்களில் எழுதினான். அதாவது வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய பேர் இல்லாம என்னன்னு, கிறுக்கன், கிண்டல்காரன், கண்டெழுதுவோன். ஏன்னா பாரதிதாசன் பேர் நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே மாதிரி பாரதிதாசனை குருக்கு மிஞ்சிய சிஷ்யர் அப்படின்னு பாராட்டியவர் யாரு அப்படின்னா வந்து பி. ஸ்ரீ ஆச்சாரியா. இவர் தான் வந்து என்ன பண்றாங்க, பாரதிதாசனை குருக்கு மிஞ்சிய சிஷ்யர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குருவை காட்டிலும் மிஞ்சு போனவர். அகத்தியன் விட்ட கரடி, அழகின் சிரிப்பு, இசையமுது, இரணியன் அல்லது இணையற்ற வீரன், இருண்ட வீடு, இதெல்லாம் வந்து பாரதிதாசன் அவர்களுடைய சிறந்த படைப்புகள். அது போல வந்து இளைஞர் இலக்கியம், எதிர்பாராத முத்தம், கண்ணகி புரட்சி காப்பியம், கலைக்கூத்தியின் காதல், கற்பு காப்பியம், இதுவும் வந்து அவருடைய படைப்புகள். காதலா கடமையா, குடும்ப விளக்கு, குறிஞ்சி திட்டு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், தமிழ் இயக்கம், தமிழச்சியின் கத்தி.
நல்ல தீர்ப்பு இது என்னன்னா ஒரு நாடகம். பாண்டியன் பரிசு இது ஒரு காப்பியம். சத்திமுத்த புலவர் நாடகம். சேரதாண்டவம் என்பதும் நாடகம். சௌமியன் அதுவும் என்னதுன்னா ஒரு வரலாற்று நாடகம்னு சொல்றாங்க. அதற்கடுத்து பாரதிதாசன் ஆத்திச்சூடி, பிசிராந்தையார் நாடகம், புரட்சிக்கவி, மணிமேகலை வெண்பா, முல்லைக்காடு இது அனைத்தும் என்னன்னா பாரதிதாசன் அவர்களின் படைப்புகள். திருக்குறளின் பெருமைகளை விளக்கி 5 கட்டளை கலித்துறை பாடல்களை பாடியிருக்காரு பாரதிதாசன் அவர். திருக்குறளுடைய பெருமைகளை மையப்படுத்தி 5 கட்டளை கலித்துறை பாடல்களை பாடியிருக்காங்க. பாரதிதாசன் பாடல்களில் சிறந்த இயற்கை புனைவு தான் அழகின் சிரிப்பு. அதாவது அவருடைய பாடல்களிலே இயற்கையை மிகவும் ரசித்து ரசித்து வர்ணிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த அழகின் சிரிப்பு. சிறந்த மனைக்கு தக்க மாண்புடையவளின் புனைவு குடும்ப விளக்கு. ஒரு சிறந்த மனைவியானவள் எப்படி இருக்கணும் அப்படின்றதை மையப்படுத்துவதாக குடும்ப விளக்கு அமைகிறது. கதர் ராட்டினை பாட்டு காந்தியத்தை பரப்ப பாரதிதாசன் பாடியது. கதர் ராட்டினை பாட்டு அவருடைய இலக்கியத்தில் இடம்பெறக்கூடிய கதர் ராட்டினை பாட்டு காந்தியத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்காக பாரதிதாசன் பாடியது. பாரதிதாசனின் புதிய கற்பனை குடும்ப விளக்கில் உள்ள முதியோர் காதல். அதாவது அவருக்கான இன்றைக்கு முதியோர் காதலை ரொம்ப அழகாக பேசுறோம். ஆனா பாரதிதாசன் காலத்துல ரொம்ப இளையோர்களுடைய காதல்களை பேசி பேசி மகிழ்ந்த காலத்தில் ஒரு முதியோர் காதல் எப்படி இருக்கணும் அப்படின்றதை ரொம்ப அழகா ரசிச்சு ரசிச்சு எழுதியிருப்பாங்க. என்னுடைய சின்ன வயசுல அவங்க கூட தலைவன் தலைவி கூட இருந்த இயல்புகள்லாம் இல்லை. ஆனா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவள் என்னுடன் இருக்கிறாள் அப்படின்ற ஒரே காரணத்திற்காகவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரியான அந்த காதலுடைய வரிகள் ரொம்ப அருமையானதாக இருக்கும். பாரதிதாசனுடைய புனைவியல் பாடலுக்கு ரொம்ப சிறந்த சான்று என்னன்னா வானம்பாடி அப்படின்றது. அதே போல அழகின் சிரிப்பு என்னும் தலைப்பே ஒரு கவிதை அப்படின்னு சொன்னது கமில் சுவலபில். அழகின் சிரிப்பு அப்படின்ற ஒரு தலைப்பே என்னது கவிதை தான் அப்படின்னு பாராட்டியவர் கமில் சுவலபில். பாரதிதாசன் அங்கத காப்பியம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், மூட நம்பிக்கையை கேலி செய்வார். பாரதிதாசனுடைய அங்கத காப்பியம் அப்படின்னு எதை சொல்லலாம்னா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இதுல என்ன சொல்றாருன்னா நம்ம பின்பற்றக்கூடிய மூட நம்பிக்கைகளை கேலி செய்கிறார். பாரதிதாசன் அவர்களுடைய பொது உடைமை கோட்பாட்டு நூல்கள் என்னென்னா புரட்சிக்கவி, வீரத்தாய், பாண்டியன் பரிசு, காதலா கடமையா இதெல்லாம் அவருடைய பொது உடைமை கோட்பாடுகளை வெளிப்படுத்தும் நூல்கள். புரட்சிக்கவி, வீரத்தாய், பாண்டியன் பரிசு, காதலா கடமையா. எதிர்பாராத முத்தம், பொன்முடி அப்படின்ற பெயரில் திரைப்படமானது. பொது உடைமை வலியுறுத்தும் பாரதிதாசனின் பாடல் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். அதாவது பொது உடைமையை வலியுறுத்தக்கூடிய பாரதிதாசனுடைய பாடல் என சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இயற்கையை வர்ணிப்பதுதான் அழகின் சிரிப்பு. கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு. கல்லாத பெண்களின் இழிநிலையை கூறுவது என்னன்னா இருண்ட வீடு. பில்கணியத்தின் தழுவல் தான் இந்த புரட்சி காப்பியம். அவர் எழுதின புரட்சி காப்பியம் பில்கணியத்தின் தழுவல் அப்படின்னு சொல்றாங்க. பாரதியார் உரை எழுதிய நூல் என்னன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. 1964 ஞானபீட பரிசு இவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஆனா கொடுக்கல. ஞானபீட பரிசை இவருக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. ஆனா கொடுக்கல. முதலில் வெளியான இவரது தொகுப்பு என்னன்னா பாரதிதாசன் கவிதைகள். பாரதிதாசன் கவிதைகள் முதலில் வெளியான இவருடைய தொகுப்பு பாரதிதாசன் கவிதைகள். புரட்சி கவி அப்படின்னு பட்டம் அளித்தவர் யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் 1946 பாரதிதாசன் அவர்களுக்கு புரட்சி கவி அப்படின்னு பட்டம் அளித்தாங்க. பாரதிதாசன் குறித்து மற்றவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான கருத்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் கவிதையில் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்பு உண்டு, பயணம் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. இதெல்லாம் கேட்கலாம். யாருடைய கவிதையை பார்த்து ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்பு உண்டு, பயணம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசன் கவிதைகள் வேகம் உண்டு, விடுதலை உண்டு, பண்பு உண்டு, பயணம் உண்டு என்று கூறியவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். எப்படி வேணுமானாலும் கேள்விகள் அமையலாம். முதியோர் காதலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன்.
முதியோர் காதலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என்பார் நாமக்கல் கவிஞர். பாரதிதாசனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. ஆவேசத்தையும் உணர்ச்சியையும் வெள்ளமாக கொட்டும் உயர்கவி என்றார் வாரா. ஆவேசமாக இருக்கட்டும், உணர்வுகளாக இருக்கட்டும், அதை அப்படியே வெள்ளத்தை போல கொட்டுபவராக யார் இருக்காரு அப்படின்னா பாரதிதாசன் இருக்காரு அப்படின்னு வாரா சொல்றாங்க. பாரதிதாசனை பாவேந்தர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார். பாரதிதாசனை புரட்சி கவின்னு சொன்னது யாருன்னா அண்ணா. பாவேந்தர்னு சொன்னது யாருன்னா பெரியார். பாரதிதாசனை ஒரு உலக கவி அப்படின்னு சொன்னது யாருன்னா கா. செல்லப்பன் அவர்கள். பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பாக எழுதியவர் முருகசுந்தரம். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குறியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் என்றவர் பாரதிதாசன் என்றவர் புதுமை பித்தன். அதாவது என்னன்னா, அறிவு கோவில் அப்படி ஒன்றை கட்டி நம்ம எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த கோவிலுக்குள் குடியேற்றணும் அப்படின்னு அவருடைய பொது உடைமை கருத்துக்களையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் பார்த்து இப்படி புதுமை பித்தன் சொல்றாரு. பாரதிதாசனின் தமிழ் பற்றுக்கு எல்லை இல்லை. அவர் பாடல்களை பயிலும் அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சிதம்பரநாத செட்டியார் சொல்றாரு. அதாவது அவருடைய தமிழ் பற்றுக்கு எல்லையே இல்லை. அவங்கள படிக்கிறவங்க அந்நியன் கூட என்னவாயிடுவாங்க, டக்குன்னு தமிழனாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாரதிதாசனுடன் பழகுவதன் மூலம் பாரதியை பார்க்கவில்லையே அப்படின்ற குறை எனக்கு நிவர்த்தி ஆனதுன்னு சொன்னவர் கல்கி. ஏன்னா பாரதிதாசனும் பாரதியாரும் ஒரே மாதிரியான சிந்தனைகளை உடையவர்கள். பாரதியார் சொல்லும் வீரச்சொல் இன்பத்தை பாரதிதாசனின் பாடல்களில் காணலாம் அப்படின்னு பரளிசு நெல்லையப்பர் சொல்றாங்க. பாரதிதாசன் சொல்லக்கூடிய வீரச்சொல் இன்பத்தை யாருடைய பாடல்களிலும் பார்க்க முடியும், பாரதிதாசன் பாடல்களிலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது பரளிசு நெல்லையப்பர் அவர்கள். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி இருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா குப்ப ராசகோபாலன். கல்கி, பரளிசு நெல்லையப்பர், குப்ப ராசகோபாலன் அவர்கள் எல்லாம் பாரதிதாசனை பாரதியார் கூட ஒப்பிட்டு சொல்றாங்க. பாரதிதாசன் கூட பழகிட்ட பிறகு பாரதியார் கூட பழகலையே அப்படின்ற குறை எனக்கு தீர்ந்தது அப்படின்னு சொன்னா அது கல்கி. பாரதியாருடைய வீர சொல்லுடைய இன்பத்தை பாரதிதாசன் பாடல்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அது பரளிசு நெல்லையப்பர். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் உண்மையான்மே ஒரு கவி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார், பாரதிதாசனை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா அது கூப்பாராம். உலகெங்கும் உள்ள நவயுக கவிஞர்களில் பாரதிதாசனும் ஒருவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா தீஜா அவர்கள். அதாவது உலகெங்கும் உள்ள நவயுக கவிஞர்களில் பாரதிதாசனும் ஒருவர் அப்படின்னு சொன்னது தீஜா. பாரதிதாசன் நடத்திய இதழ் என்னன்னா குயில் அப்படின்ற ஒரு இதழை நடத்தினார். பாரதிதாசன் கவிதைகள் வெளிவந்த இதழ் என்னன்னா பொன்னி, குயில். இதெல்லாம் அவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு. பாரதிதாசன் அவர்கள் பயன்படுத்தின சிறப்பு தொடர்கள். ஒரு மதமும் வேண்டாம் தம்பி உண்மை உடையோர்க்கே. அதாவது உண்மை பேசுறவங்களுக்கு என்ன வேண்டாம், ஒரு மதமும் வேண்டாம், அவங்க தனித்து நின்னாவே அவங்க சிறப்படைவார்கள். அந்த மாதிரி மருட்டுகின்ற மத தலைவர் வாழ்கின்றாரே வாயடையும் கையடியும் என்னால். அதாவது எப்படி அதாவது மக்களை பயம்புறுத்தி பேசக்கூடிய அந்த மத தலைவர்களும் வாழ்கின்றனரே, அப்போ அவங்களை பற்றி அந்த சொற்களும் அவர்களுக்கான அந்த கையடியும் எப்பொழுது போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மதம் என்ற கருங்கல் பாறையில் மல்லிகை பூ பூப்பதில்லை. அதாவது மதம் அப்படின்றது என்னன்னா கருங்கல் பாறை அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா மல்லிகை பூ பூப்பதில்லை. கண்ணல் சுவை தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன் தான். அதே மாதிரி இருட்டறையில் உள்ளதடா உலகம் ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. அதாவது இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கு, ஒரு இருட்டறையில் இருக்கிறது, இதுல ஜாதி இருக்குன்னு சொல்றவனும் என்ன பண்றான், வாழ்ந்துட்டு தான் இருக்கான். கொலைவாளினை எடடா மிக கொடியோ செயல் அறவே. அதாவது ரொம்ப கடுமையான செயல்களை பார்த்தனா கொலைவாளினை எடடா அப்படின்னு ரொம்ப வீரமா சொல்றாரு. பெண் அடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீருதல் முயற்கும்பே. எப்போ நீங்க பெண் அடிமையை ஒழிக்கிறீங்களோ அன்னைக்குதான் என்னாகும், உங்களுடைய மண்ணடிமை பிரச்சனையும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மரத்தமிழுக்கு ஈடு இல்லை. ஒரு பெண்ணால வரக்கூடிய அந்த இன்பமும் எதுக்கு ஈடு இல்லையா,
மரத்தமிழுக்கு ஈடில்லை அப்படின்னு சொல்றாரு. காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான், அவன் காண தகுந்தது வறுமையாம். நம்ம பார்க்கறது எல்லாத்தையும் யார் செய்தாங்கன்னா ஏதோ ஒரு தொழிலாளி தான் செய்தான். ஆனா அவன் எந்த பக்கம் பார்த்தாலும் அவனுக்கு தெரிவது என்னது? வறுமை மட்டும்தான். எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நகர்கின்றது இந்த வையம். இந்த வையம் என்ன ஆகுது? எதை நோக்கி போகுதுன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்றாரு. சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு மறைய புரட்சி ஒன்றுதான் வழி. அதாவது சமுதாயத்தில் உள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு மறைய புரட்சி ஒன்றே வழி அப்படின்ற கொள்கை உடையவர் பாரதிதாசன் அவர்கள். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. எப்பொழுதுமே வலிமை உடையவங்க எளிய வலிமை அற்றவர்களையே வதைக்கிறது நியாயமா? இனிமே என்ன பண்ணாத, பொறுக்காத, விழித்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இது அவருடைய பரவலாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு தொடர். மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே என்று பாரதியை பாராட்டியவர். என்ன சொல்றாங்க? இங்க எல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் நிறைந்திருக்கு, அதை மணக்க வைப்பதற்காக வரக்கூடிய ஒரு கற்பூர பெட்டகம் தான் பாரதியார் அப்படின்னு சொல்றாங்க. மலைவாழை அல்லவோ கல்வி நீ வாயார உண்ணுவாய் போயேன் புதல்வியே அப்படின்னு பெண் கல்விக்காக என்ன பண்றாங்க? ஒரு தாய் பாடுவதை போல கல்வி எப்படிப்பட்டது? ஒரு மலைவாழை மாதிரி. அதனால அதை நீ என்ன பண்ணு? வாயார உண்ணுவாய், எல்லாம் நிறைய கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. கைம்பெண் மனத்தை ஆதரித்து துணிச்சலாக கவிதை பாடிய முதல் கவிஞர் பாரதிதாசன். பிறவியில் உயர்வும் தாழ்வும் இல்லை, மடமை இந்த பிழை நீங்குவதே உயிர் உள்ளாரின் கடமை. அதாவது பிறக்க சொல்ல எக்காரணத்தை கொண்டும் உயர்வையும் தாழ்வும் என்ன இல்லவே இல்லை. இந்த முட்டாள்தனத்தை நாம் எல்லாம் நீக்கி கொள்வதுதான் உயிர் உள்ளவர்களின், உயிரோட இருக்கோம்னா நம்மளுடைய கடமை என்ன பண்ணணும்? இந்த மாதிரி யோசிக்கிற முட்டாள்தனத்தை நிறுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அருவிகள் வைர தொங்கல் அடர்கொடி பச்சை பட்டி குருவிகள் தங்க கட்டி குளிர்மலர் மணியின் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை நடை அழகியலகு சார்ந்து எழுதுறாரு. காதலர் இருவரும் தம் கருத்தில் ஒருமித்த பின் வாதுகள் வம்புகள் ஏன், இதில் மற்றவருக்கு என்ன உண்டு? ஒரு காதலர்கள் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே கருத்து ஒத்து போச்சு அப்படின்னா சண்டையே அவங்களுக்குள்ள வராது, இதுல மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கிளையினில் பாம்பு தொங்க அதை விழுது என்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை போல் அப்படின்னு சொல்லிட்டு அழகின் சிரிப்புல ஒரு வரி சொல்லியிருப்பாங்க. இது சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாம் படிச்சது தான். கிளைகள்ல பாம்பு தொங்கிட்டு இருக்க, அதை விழுதுன்னு நினைச்சு என்ன பண்ணும்? குரங்கு பிடிச்சிரும். உடனே எப்படி ஒரு விளக்குக்குள்ள கையை வச்ச பிள்ளை டக்குன்னு வெடுக்குன்னு எடுக்குமோ அந்த மாதிரி கையை எடுத்ததாம். சமுதாயத்தில் மண்டி கிடக்கும் மூட பழக்க வழக்கங்களை கண்டித்தவர் பாரதிதாசன். சாவினில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழுக்கும் அமுதென்று பெயர், இனிமை தமிழ் மொழி எமது. வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள், தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. இந்த மாதிரி எதுகை முனையில பாரதிதாசன் நிறைய கவிதை எழுதியிருப்பாங்க. அம்மாவை திட்டினா யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது அவனை. அதே போல் தன்னுடைய தாய்மொழியை பழித்தவர்களை என்ன பண்ணணும்? அம்மா தடுத்தாலுமே விடக்கூடாது. திங்களோடும் தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தும் நாங்கள். அதாவது இந்த வானம் பூமி எல்லாம் எப்போ தோன்றுச்சோ அப்பந்தான் என்னாச்சு? எங்கள் தமிழ் மொழியும் தோன்றியது, நாங்களும் பிறந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ அப்படின்னு சொல்றாரு. ஒன் தமிழ் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் என்னது? உன் முன்னேற்றம். தமிழ் மொழி எங்கெல்லாம் சிறந்து விளங்குகிறதோ தமிழர்கள் நாமும் என்ன பண்ணுவோம்? சிறந்து விளங்குவோம் அப்படின்ற சொல்றாரு. புதியதோர் உலகம் செய்வோம், தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இந்த வரி எங்க இருக்குன்னா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்ற நூல்ல இருக்கு. குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலே முதலில் பாடியவர் பாரதிதாசன். நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு.
நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் அப்படின்னு கேள்வி கேட்டவர். மானிட சமுத்திரம் நானென்று கூவு அப்படின்னும் சொல்றாரு. தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் அப்படின்ற பெயரில் பாராட்டப்பட்டவர். தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் அப்படின்னு பாராட்டப்பட்டவர். பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான், பொதுவுடைமையோன் திருட்டை களைவிக்கின்றான் அப்படின்னு சொல்வாரு. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை. அதாவது மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னுடைய சிந்தனைகளை மாற்ற நினைக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கு. கோரிக்கையற்று கிடக்கும் தன்னை இங்கு வேரில் பழுத்த பலா. அதாவது கோரிக்கைகள் எதுவுமே இல்லாமல், இதெல்லாம் என்னன்னா கவிதையோடைய அழகியல்ல அவருடைய சிறப்பு தொடர்கள். கோரிக்கையற்று கிடக்கக்கூடிய தன்னை வேரில் பழுத்த பலா, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொல்வாள் உன் அன்னை. அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை படிக்கிறதுக்காக உத்வேகப்படுவாங்க. பெண் கல்வியை மையப்படுத்துறாரு. மண்ணாய் போக மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போக என்றவர். அதாவது மனம் பொருந்தாத திருமணங்கள் மண்ணாக போகட்டும் அப்படின்னு சொன்ன கருத்துடையவர். அடுத்து யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் ராமலிங்க பிள்ளை அவர்கள் மோகனூரில் அக்டோபர் 19, 1888 பிறந்தவர். மணமான பின் மனைவியை புரிந்து கொண்டு காதலுற்றதனால் என் கதை என்னும் தன் வரலாற்று நூலில் இதை எழுதியிருக்காரு. 1900 ராமகிருஷ்ண பரமஹம்சரை படத்தை பெரிதாக வரைந்து பாராட்டு பெற்றவர் இவர். ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரின் ஓவியத்தை வரைந்து டெல்லியில் நடந்த அவரது முடிசூட்டு விழாவில் அதையே பரிசாக கொடுத்து தங்கப்பதக்கமும் பெற்றிருக்காரு. இவர் போ. திரிக்கூட சுந்தரம் பிள்ளையுடன் இணைந்து தமிழ் ஹரிஜன் என்னும் இதழை 1946 48 வரைக்கும் நடத்தினாரு. இது காந்தி நடத்திய ஹரிஜன் அப்படின்ற இதழுடைய தமிழாக்க வடிவம். அதாவது காந்தி நடத்திய ஹரிஜன் இதழின் தமிழாக்க வடிவத்தை போ. திரிக்கூட சுந்தரம் பிள்ளையும் நாமக்கல் கவிஞரும் சேர்ந்து 1946 48 வரைக்கும் நடத்தியிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களை படித்து எளிய புதிய வகை கவிதைகள் மீது ஆர்வம் கொண்டார். பாரதியாரை காண நேர்ந்த பொழுது பாரதியார் இவரை பாட சொல்லி கேட்கிறாரு. அப்பொழுது தம் அரசை பிறர் ஆள விட்டு தாம் வணங்கி கை கட்டி நின்ற பேரும் என்று பாடியிருக்காரு. இதை கேட்ட பாரதியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் அப்படின்றதுல ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாரதியாரும் நாமக்கல் கவிஞரும் பேசக்கூடிய ஒரு சின்ன உரையாடல். அப்போ பாரதியாருடைய பாடல்கள் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் சந்திக்க சொல்ல என்ன பண்றாங்க, ஒரு பாட்டு பாடுன்னு பாரதியார் சொல்றாரு. அப்போ நம்மளுடைய தேசத்தை மற்றவங்களை ஆள விட்டு நம்ம கை கட்டி நின்று பார்க்கறதா அப்படின்னு கேட்ட உடனே பாரதியாருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது இவரு. அப்போ நீ ஒரு புலவன் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. 1930 தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் அப்படின்ற இடத்துல நடைப்பயணம் மேற்கொண்ட பொழுது ராமலிங்க தொண்டர்கள் பாடுவதற்குன்னே என்ன சொல்றாரு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற பாடலை பாடினார். இவரது பாடல்களை சங்கு கணேசன் என்ன பண்றாருன்னா தனது சுதந்திர சங்கு அப்படின்ற பத்திரிகையில் வெளியிடுறாரு. மதுரை சிறையில் இருந்தபோது திருக்குறளுக்கு என்ன பண்றாருன்னா எளிய உரையை எழுதுறாரு. பரிமேலழகருடைய உரை பொருத்தம் இல்லாமல் இருக்கனால்தான் இந்த உரையை எழுதுறாரு. தமிழ் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னவர். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா அப்படின்னு புகழ்பெற்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் தான் நாமக்கல் கவிஞர் அவர்கள். நாமக்கல் கவிஞரின் உரைநடை திறன் சிறப்பாக வெளிப்பட்டது. நாட்டா சாயல் கொண்ட எளிய கவிதை நடை, இதழியல் சார்ந்த நேரடி நடை இதெல்லாம் உருவாக்குவதில் அவர் மிகப்பெரிய பங்களிப்பாற்றினார். நாமக்கல் கவிஞர் படைப்புகளை தமிழக அரசு 1998 என்ன ஆகுதுன்னா நாட்டுடைமையாக்கிறது. இவருடைய நாவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலைக்கண்ணன், காணாமல் போன கல்யாண பெண், அவனும் அவளும் இதெல்லாம் இவருடைய நாவல்கள். இவருடைய கவிதை தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரார்த்தனை, நாமக்கல் கவிஞர் பாடல்கள், சங்கொலி, என் கதை, தன் வரலாறு நூல். அதுக்கு அடுத்து இவருடைய நாடகம் அப்படின்னு பார்த்தோம்னா மாமன் மகள், அரவணை சுந்தரம். இவருடைய ஆய்வு நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல திருக்குறளும் பரிமேலழகரும், திருவள்ளுவர் திடுக்கிடுவார், திருக்குறள் புது உரை, கம்பனும் வால்மீகியும், கம்பன் கவிதை, இன்பக் குவியல் இதெல்லாம் இவருடைய ஆய்வு நூல்கள்.
இவர் காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் அப்படின்னே சொல்லப்பட்டாரு. பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. எப்போனா 1971. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அது அதாவது எப்பொழுதுமே அருள் தான் எல்லாருக்குமே அறிவை தரும், அதுதான் தமிழனுடைய குரலாகவும் ஒலிக்கும் அப்படின்ற கருத்துடையவர். மானென அவளைச் சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை, மீன்விழி விடையாள் என்றால் மீனிலே கருமை இல்லை அப்படின்னு அவனும் அவளும் இலக்கியத்தில் ஒரு காதல் வரிகளை பாடியிருக்காரு. திலகர் விதைத்த வித்து பாரதி அப்படின்னு சொன்னா, காந்தி தூவின விதை தான் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு ராஜாஜி சொல்றாங்க. இந்திய அரசின் முதல் வெள்ளிப்பதக்கம் பெற்ற தமிழ் படம் என்னன்னா மலைக்கல்லன். இவருடைய மலைக்கல்லன் படத்திற்கு முதல் வெள்ளிப்பதக்கம் கிடைச்சிருக்கு. ராஜாஜி 1942 இவரை அரசவை கவிஞராக ஆக்கினார். தமிழரிடையே இன உணர்ச்சியை ஊட்டக்கூடிய பாடல்கள் கொண்டதுதான் தமிழன் இதயம். நாமக்கல் கவிஞருக்கு புகழ் தேடி தந்தவை என்னன்னா காந்தி அஞ்சலி அப்படின்றதில் உள்ள பாடல்கள் தான் அவருக்கு பெரும்பான்மையான புகழை தேடி கொடுத்திருக்கு. சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக கட்டிடத்திற்கு இவருடைய பெயரை வைக்கப்பட்டிருக்கு. இவரை பெருமைப்படுத்தும் விதமாக யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்களே தீண்டத்தக்காதவர் அப்படின்ற கொள்கை உடையவர். யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அவங்களை தான் தீண்டக்கூடாது அப்படின்னு. தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான் தமிழன். அதாவது ஒருத்தவங்க கிட்ட தானம் வாங்கக்கூடாது, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு கொடுக்கறதே மேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தமிழர். 1954 இவர் என்ன பண்ணுறாருன்னா சாகித்ய அகாடமி குழு உறுப்பினராக செயல்படுறாரு. காந்தியத்தை இனிய கவிகளால் ஒலிக்கும் தமிழ் சங்கை என புகழ்பவர் பேதூரான். கம்பராமாயணம் பாடல்கள் சிலவற்றின் நயங்களை நாமக்கல் கவிஞர் இலக்கிய இன்பம் அப்படின்ற பெயர்ல எழுதியிருக்காரு. நாமக்கல் கவிஞர் சிறையில் இருந்தபோது எழுதியது மலைக்கல்லன் நாவல். நாட்டை காட்டி கொடுத்ததினால் லாபம் அடைந்தவன் யாரு? சண்டாளன் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய பிறந்த தாய்நாட்டை காட்டி கொடுப்பவர்கள் சண்டாளன். அதே போல பாட்டை தனி வழி வந்தோரை பதுங்கி அடிப்பவன், நேருக்கு நேர் சண்டை போடாமல் பதுங்கி அடிக்கக்கூடியவர்களும் சண்டாளன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்றைக்கு வகுப்புல நம்ம பார்த்ததுல இருந்து மாதிரி வினாக்கள். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி இருக்கிறார் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா கூப்பாரா சொல்றாரு. ஆசிய ஜோதி நூல் வெளிவந்த ஆண்டு என்னன்னா 1941. ஆனந்த களிப்பு வடிவில் பாடல் இயற்றியவர் யாரு அப்படின்னா கவிமணி அவர்கள். ருபாயத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நான்கடி செய்யுள். ருபாயத் அப்படின்னா நான்கடி செய்யுள். பாரதிதாசன் எந்த ஆண்டு ஞானபீட பரிசிற்காக பரிந்துரைக்கப்பட்டார் அப்படின்னா 1964 ஆண்டு. இன்றைய வகுப்புல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா மரபு கவிதைனா என்ன, அதுக்கு அடுத்து மரபு கவிதையில ஒரு சில ஆசிரியர்கள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார், அதுக்கடுத்து பாரதியார் மாதிரியான ஒருத்தரை பற்றி தனி வகுப்பாகவே பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுரதாம், முடியரசன், வாணிதாசன், கம்பதாசன், கவி காமு ஷெரீப், கண்ணதாசன், பெருஞ்சித்திரனார் இந்த புது கவிதை மரபு கவிதை ஆசிரியர்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி.